வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற முக்கியமான 50 யூனிட் 8 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்விகளை வைத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகளை வைத்து நம்ம இந்த 50 கேள்விகள் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எது? ஆன்சர் தமிழ். அடுத்தது, தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் 1578ஆம் ஆண்டு எங்கு வெளியிடப்பட்டது? ஆன்சர் தரங்கம்பாடி. அடுத்தது, 1709இல் தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் சீகன் பால்க்கு. அடுத்தது, திருக்குறள் முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1812. இது சிவை தாமோதரனார் தான் பதிப்பித்தார். அடுத்தது, 1856ஆம் ஆண்டில் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கால்டுவெல். அடுத்தது, வைகுண்ட சுவாமிகளின் போதனைகளும் கருத்துகளும் எந்த நூலில் திரட்டப்பட்டுள்ளன? ஆன்சர் அகில திரட்டு அம்மானை. வைகுண்ட சுவாமிகளுடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். அடுத்தது, சாதி பாகுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் உணவளிக்க வைகுண்ட சுவாமிகள் அமைத்த உணவு கூடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் நிழல் தாங்கல். வைகுண்ட சுவாமிகளுடைய வழியை ஐயா வழி அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது, வைகுண்ட சுவாமிகள் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியை எவ்வாறு விமர்சித்தார்? ஆன்சர் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி. இதே மாதிரி ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு விமர்சித்தார். அடுத்தது, வள்ளலாரின் பாடல்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு எந்த பெயரில் தொகுக்கப்பட்டன? ஆன்சர் திருவருட்பா. வள்ளலார் இவருடைய இயற்பெயர் ராமலிங்க சுவாமிகள். அடுத்தது, வள்ளலார் வடலூரில் ஏழை எளியோரின் பசிப்பிணியை போக்க சத்திய தர்மசாலையை தொடங்கிய ஆண்டு எது? ஆன்சர் 1867. இதே மாதிரி சத்திய ஞான சபையை 1872 வடலூரில் நிறுவினார். அதையுமே வடலூர், இதையுமே வடலூர் தான். இந்த வடலூர் கடலூரில் இருக்குது. அடுத்தது, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் மாப்போ சிவஞானம். அடுத்தது, அயோத்திதாச பண்டிதரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் காத்தவராயன். இவர் 1845 மே 20ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். அயோத்திதாச பண்டிதர் 1907ஆம் ஆண்டு தொடங்கிய வார பத்திரிகையின் பெயர் என்ன? ஆன்சர் ஒரு பைசா தமிழன். பின்னாட்களில் அதோடைய பெயரை தமிழன் அப்படின்னு மாற்றிட்டார். இதே மாதிரி 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதில் இவர் ஜான் ரத்தினத்தோடு இணைந்து தொடங்கினார். அடுத்தது, அயோத்திதாச பண்டிதர் 1891 திராவிட மகாஜன சபாவை நிறுவி அதன் முதல் மாநாட்டை எங்கு நடத்தினார்? ஆன்சர் நீலகிரி. இதே மாதிரி 1898 இந்திய பௌத்த சங்கம் அல்லது சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை இவர் தொடங்கினார். அடுத்தது, ரொம்ப முக்கியமான கேள்வி. அயோத்திதாச பண்டிதர் மற்றும் ஜான் ரத்னம் இணைந்து 1882 தொடங்கிய அமைப்பின் பெயர் என்ன? ஆன்சர் திராவிடர் கழகம். இதே மாதிரி 1944 நீதி கட்சியுடைய பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு பெரியார் மாற்றியிருப்பார். அது வேற, இது பார்த்திங்கன்னா வேற ஒரு கான்செப்ட், வேற ஒரு கழகம். ஓகேவா? அடுத்தது, தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலாக வாதாடியவர் யார்? ஆன்சர் பர்திமார் கலைஞர். அதே மாதிரி தமிழை முதலில் செவ்வியல் மொழி என்று வாதிட்டு அறிவிக்க கோரியவரும் இவர் தான். அடுத்தது, ஆங்கில கவிதையில் உள்ள 14 வரிச்செயுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆன்சர் பர்திமார் கலைஞர். இவருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. இது வடமொழியில் இருக்குது அப்படிங்கிறனால தமிழில் இதை மாற்றணும்னு தான் பர்திமார் கலைஞர்னு மாற்றியிருக்காரு. அடுத்தது, தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அல்லது தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர்
மறைமலை அடிகள். தூய தமிழ் இயக்கத்தை உருவாக்குனவரும் இவர்தான். இவருடைய இயற்பெயர் வேதாச்சலம். அடுத்தது, மறைமலை அடிகள் ஞானசாகரம் என்ற தன் பத்திரிகையின் பெயரை தனித்தமிழில் எவ்வாறு மாற்றம் செய்தார்? ஆன்சர், அறிவு கடல். இவர் சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவித்திருப்பார். அதோடைய பேரை பொதுநிலை கழகம் அப்படின்னு மாற்றம் பண்ணார். அடுத்தது, சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர், பிப்ரவரி 26, 1852. இதை நிறுவனவர் கஜுலு லக்ஷ்மி நரசு. அடுத்தது, சென்னை வாசிகளின் சங்கத்தின் போராட்டங்கள் மற்றும் மனுக்களின் விளைவாக ஆங்கிலேய அரசால் அமைக்கப்பட்ட ஆணையம் எது? ஆன்சர், சித்திரவதை ஆணையம். இது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வரி வசூலிக்கும் போது ஒழுங்காக அவங்க வரி கொடுக்கல அப்படின்னா அவங்கள சித்திரவதை பண்ணி வரி வசூலிச்சுட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து சென்னைவாசிகள் சங்கம் போராட்டம் மற்றும் மனுக்கள் கொடுத்துருந்தாங்க. அதன் விளைவாக சித்திரவதை ஆணையம் அமைத்து வரி வசூலிக்கிறதுல சித்திரவதை ஒழிக்கப்பட்டது. அதே மாதிரி இவங்களுடைய கோரிக்கைகளை விசாரிக்கிறதுக்காக ஹெச்டி செய்மூர் இவர் 1853 சென்னைக்கு வந்தார். இவர் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக இருந்தார். அடுத்தது, மெட்ராஸ் மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர், பி. ரங்கையா நாயுடு. மெட்ராஸ் மகாஜன சபை இது பார்த்திங்கன்னா 1884 ஆண்டு மே 16 தொடங்கியிருந்தாங்க. இதுடைய செயலாளர் யார் அப்படின்னா ஆனந்த சார்லோ. அதாவது முதல் செயலாளர் ஆனந்தா சார்லோ. அடுத்தது, 1895 சென்னைக்கு வருகை தந்தபோது மெட்ராஸ் மகாஜன சபை வழங்கிய வரவேற்பை ஏற்க மறுத்த ஆங்கிலேய வைஸ்ராய் யார்? ஆன்சர், எல்ஜின் பிரபு. இதே மாதிரி மெட்ராஸ் மகாஜன சபை தொடர்பான இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி 1896 அக்டோபர் 24 மகாத்மா காந்தி இந்த சபையில் உரையாற்றினார். அதே மாதிரி இந்த மெட்ராஸ் மகாஜன சபையுடைய பொன்விழா நிகழ்ச்சிக்கு ஜவஹர்லால் நேரு கலந்து கொண்டார். அடுத்தது, 1887 பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் காங்கிரஸின் 3வது மாநாடு சென்னையில் எந்த இடத்தில் நடைபெற்றது? ஆன்சர், 1000 விளக்கு. இப்போ 1000 விளக்குன்னு அழைக்கிறது, முன்னாடி மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அங்கே தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய 3வது மாநாடு நடைபெற்றது. இதில் சென்னை கவர்னராக இருந்த கன்னிமாரா பிரபு கலந்து கொண்டவங்களுக்கு சிறப்பு விருந்தளித்தார். அடுத்தது, 1920 நாக்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய தமிழக தலைவர் யார்? ஆன்சர், சேலம் விஜய ராகவாச்சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா 1920 நாக்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டு மிதவாதிகளின் தந்தை அப்படின்னும் இந்த சேலம் விஜய ராகவாச்சாரி தான் அறியப்படுறாரு. அடுத்தது, மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர், 1909. ரொம்ப முக்கியமான அமைப்பு. பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி வழங்குறதுக்காக தான் மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் நிறுவப்பட்டது. அடுத்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 1916 நவம்பர் 20 தொடங்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த பெயரில் பிரபலமாக அழைக்கப்பட்டது? ஆன்சர், நீதி கட்சி. இதில் முக்கியமாக சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1916 நவம்பர் 20. அதுக்கப்புறம் இதை ரொம்ப பிரபலமாக நீதி கட்சி அப்படின்னு அழைத்தாங்க. அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை தொடங்கினவங்க யாரெல்லாம் அப்படின்னா நடேசனார், பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர், அலமேலு மங்கை தாயாரம்மாள் இவங்க உட்பட 30 பேர் தொடங்கினாங்க. அடுத்தது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட பத்திரிகை எது? ஆன்சர், இவை அனைத்தும். இவங்க தமிழில் திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்டாங்க, ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்டாங்க, தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா பத்திரிகை வெளியிட்டாங்க. இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகை ரொம்ப பிரபலமாகி தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய பெயரை ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னே மாற்றிட்டாங்க. அடுத்தது, 1920 தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர், ஏ சுப்பராயலு. அடுத்தது, தமிழ்நாட்டில்
பணியாளர் தேர்வுக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1924. இப்போ பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆட்சி காலத்தில் நடந்த சில முக்கியமான சாதனைகள் பார்த்தீங்கன்னா 2 வகுப்பு வாரி அரசாணைகள் வெளியிட்டிருந்தாங்க. 1921 செப்டம்பர் 16 ஒன்று, இன்னொன்று 1922 ஆகஸ்ட் 15. இது என்ன வகுப்பு வாரி அரசாணைகள் அப்படின்னா, பிராமணர் அல்லாதோருக்கும் சமமான வேலைவாய்ப்புகள்லாம் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த சமமான பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அரசாணை தான் இது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் பணியாளர்களை தேர்வு பண்ணுறதுக்காக ஒரு தேர்வு குழுவை 1924 உருவாக்குனாங்க. பின்னாட்களில் அது தமிழ்நாடு பணியாளர் தேர்வு ஆணையமாக 1929 மாறிடுச்சு. அடுத்தது, தந்தை பெரியார் எந்த நகர சபையின் தலைவராக இருந்தார்? ஆன்சர் ஈரோடு. தந்தை பெரியார் 1917 1919 வரைக்கும் ஈரோடு நகர சபையுடைய தலைவராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்து இருந்தார். தந்தை பெரியார் பற்றி பார்த்தீங்கன்னா 1879 செப்டம்பர் 17 பிறந்தார். 1973 டிசம்பர் 24 மரணமடைந்தார். இவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான நிகழ்ச்சிகள்: 1921 கள்ளுக்கடைகளுக்கு எதிர்ப்பாக போராட்டம் நடத்தினார். 1924 கேரளாவில் வைக்கம் போராட்டம் நடத்தினார். 1925 சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை நடைபெற்றது. அது என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில் சேரன் மாதேவி அப்படிங்கிற பகுதியில் காங்கிரஸ் நிதியுதவியோட ஒரு குருகுலம் நடந்தது. ஆனால் அங்கேயுமே பிராமண மாணவர்கள் அப்புறம் பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற மாதிரி பாகுபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அது பெரியாருக்கு பிடிக்கல. அதனால் அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறிட்டார். அப்புறம் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார். அப்புறம் 1970 இவருக்கு தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் பட்டத்தை யுனெஸ்கோ வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் செங்கல்பட்டு. தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதோடைய முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடந்தது. இதற்கு தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னா சௌந்தரபாண்டியன். 1929 முதல் மாநாடு நடந்தது. இரண்டாவது மாநாடு 1930 ஈரோடில் நடந்தது. தலைமை தாங்கினவர் ஜெயக்கர். மூன்றாவது மாநாடு 1931 விருதுநகரில் நடந்தது. தலைமை தாங்கினது காஞ்சி சண்முகம் அவர்கள். அதே மாதிரி நீதி கட்சி பற்றி நம்ம பார்த்துருந்தோம்ல, அதோட சுயமரியாதை இயக்கத்தை 1938 இணைத்துட்டாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆன்சர் டாக்டர் தர்மாம்பாள். அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். அடுத்தது, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார். நம்ம பார்த்துருந்தோம். நீதி கட்சி கூட சுயமரியாதை இயக்கத்தை இணைத்துட்டு நீதி கட்சியுடைய பெயரை 1944 சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. பின்னாட்களில் இந்த திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கியிருந்தாங்க. 1949 செப்டம்பர் 17 இதை உருவாக்கியிருந்தாங்க. இதை எங்கே அமைத்திருந்தாங்க அப்படின்னா, அதாவது இதற்கான தொடக்க நிகழ்வு எங்கே நடந்தது அப்படின்னா சென்னையில் ராயபுரத்தில் ராபின்சன் பூங்காவில் தான் நடைபெற்றது. அடுத்தது, நீதி கட்சியின் மூளை என அண்ணாவை பாராட்டியவர் யார்? ஆன்சர் வரதராஜலு. இது மாதிரி அண்ணாவை எப்படியெல்லாம் பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ணாவுக்கு அறிஞர் பட்டம் வழங்கியவர் பாரதிதாசன். அண்ணாவுக்கு முனைவர் பட்டம் வழங்கியது அண்ணாமலை பல்கலைக்கழகம். அண்ணாவை தென்னாட்டின் பெர்னாட் ஷா அப்படின்னு அழைத்தவர் கல்கி அவர்கள். அண்ணாவை உயர் பண்புகளின் உறைவிடம் அப்படின்னு போற்றியவர் வி.வி. கிரி. அண்ணாவை நீதி கட்சியின் மூளை அப்படின்னு வரதராஜலு நாயுடு தான் குறிப்பிட்டார். அண்ணாவுக்கு ஏல் பல்கலைக்கழகத்துடைய சப் ஃபெலோஷிப் கூட வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் நடத்திய ஆங்கில இதழ்கள் எவை? ஆன்சர் ஹோம்லேண்ட் மற்றும் ஹோம் ரூல். அதே மாதிரி அண்ணா 1953 நம் நாடு அப்படிங்கிற இதழையுமே தொடங்கியிருந்தார். அண்ணாவை பற்றி இன்னும் சில சிறப்புகள். அண்ணாவுடைய முதல் சிறுகதை கொக்கரக்கோ, இது ஆனந்த விகடனில் வெளியாயிடுச்சு. அப்புறம் முதல் நாவல் வீங்கிய உதடு குடியரசில் வெளியாகிருந்தது. முதல் கட்டுரை பெண்கள் சமத்துவம் தமிழரசு இதழில் வெளியாயிடுச்சு. அப்புறம் முதல் கவிதை காங்கிரஸ் ஊழல், இது விடுதலை இதழில் வெளியாக இருந்தது. அப்புறம் முதல் குறும்புதினம்
கோமளத்தின் கோபம் அப்படிங்கிறது இதுவும் குடியரசு இதழில் தான் வெளியாடுது. அப்புறம் முதல் நாடகம் வந்து சந்திரோதயம், இது வந்து திருவாதிபுரம் பகுதியில் அரங்கேற்றம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, ₹1 ஒரு படி அரிசி வழங்கும் படியரிசி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1967. அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஒரு திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இதே மாதிரி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, 1967 ஜார்ஜ் கோட்டையுடைய பெயரை தலைமைச் செயலகம் அப்படின்னு அண்ணா மாற்றிருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1967 சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் அண்ணா ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. அடுத்தது, தமிழ்நாட்டில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1970 யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சட்டநாதன். இப்போ பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தார். அவர் முதல்வராக இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்கள்ல, அதாவது பிசி பேக்வர்ட் கிளாஸ், அவங்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். அடுத்தது, இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அம்பாசங்கர் ஆணையம். இது வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1982 உருவாக்கியிருந்தாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து காக்கா கலேல்கர் தலைமையிலான ஆணையம். இது வந்து 1953 அமைத்திருந்தாங்க. இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து மண்டல் ஆணையம். இது 1978 அமைத்திருந்தாங்க. ஓகேவா? இது எல்லாமே பிசி கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கான ஆணையங்கள் தான். இதே மாதிரி சட்டநாதன் ஆணையத்தை பற்றிய இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இவங்க தான் க்ரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஓபிசியில் க்ரீமி லேயர் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்னா, ஓபிசியில் வந்து எந்தெந்த குடும்பங்களுக்கு ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு மேலே இருக்கோ அவங்களுக்கு ஓபிசியுடைய சலுகைகள் வழங்கப்படாது. அதுதான் க்ரீமி லேயர். அந்த ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே சட்டநாதன் ஆணையம் தான். அடுத்தது, தமிழ்நாட்டில் வழங்கப்படும் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணையில் சேர்க்க வழிவகை செய்த சட்டத்திருத்தம் எது? ஆன்சர் 76வது சட்டத்திருத்தம் 1994. இப்போது 1992 ஆண்டு இந்திரா சாவ்னி வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன அப்படின்னா, எந்த ஒரு மாநில இடஒதுக்கீடும் 50% தாண்டக்கூடாது அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு 69% வந்து போயிடுச்சு. அப்போ தான் ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, 9வது அட்டவணையில் ஏதாவது ஒரு பொருளை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கிறது. அப்போ அதன் அடிப்படையில் 76வது சட்டத்திருத்தம் 1994 மூலமாக நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் வழங்கப்படுற இடஒதுக்கீடை 9வது அட்டவணையில் சேர்த்துட்டாங்க. அடுத்தது, மெட்ராஸ் மாகாணத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முத்தையா. இவர் பார்த்திங்கன்னா சுப்பராயன் முதல்வராக இருக்கும்போது மினிஸ்டராக இருந்தார். அதே மாதிரி இடஒதுக்கீடு தொடர்பான இன்னொரு முக்கியமான முழக்கம் என்ன அப்படின்னா, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி தர மாட்டோம் அப்படின்னு நடேசனார் வந்து முழங்கியிருந்தார். இது ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது, இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் தொடங்கிய செய்தித்தாள் எது? ஆன்சர் பறையன். இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், இவர் வந்து தாத்தா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அப்படின்னு கூட அழைப்பாங்க. இவருடைய சுயசரிதை நூல் எது அப்படின்னா ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிறது 1939 வெளியாயிடுச்சு. அதுக்கடுத்தது, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஆன்சர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். இவருக்கு ஆங்கிலேய அரசு சில முக்கியமான பட்டங்கள் வழங்கியிருக்காங்க. 1926 ராவ் சாஹிப் பட்டம், 1930 ராவ் பகதூர் பட்டம், அப்புறம் 1936 திவான் பகதூர் பட்டம். அடுத்தது, அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை 1928 ஆண்டில் உருவாக்கியவர் யார்? ஆன்சர் எம்சி ராஜா. எம்சி ராஜா அப்படின்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா. இவர் தான் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். இவர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக புத்தகங்கள் கூட எழுதியிருக்காரு. அடுத்தது, இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1918.
இதே மாதிரி அகில இந்திய தொழிலாளர் சங்கம் இதை வந்து லாலா லஜபத் ராய் வந்து தொடங்கியிருந்தார். இதோடைய முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 வந்து நடத்துனாங்க. பம்பாயில் தான் நடத்துனாங்க. அடுத்தது இந்தியாவில் முதலாக 1923 மே 1 அன்று மெட்ராஸில் மே தினத்தை கொண்டாடியவர் யார்? ஆன்சர் மா சிங்காரவேலர். உழைப்பாளர் தினம் இதை வந்து இந்தியாவிலே முதல் முறையாக மெட்ராஸில் தான் கொண்டாடினாங்க. இதை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணவர் யார் அப்படின்னா மா சிங்காரவேலர். இது மே 1 1923 அவர் வந்து கொண்டாடியிருந்தார். அதே மாதிரி சிங்காரவேலர் இவர் தொழிலாளன் அப்படிங்கிற செய்தித்தாளை வெளியிட்டிருந்தார். அடுத்தது தஞ்சாவூரில் 1912 ஆண்டு சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற இசை அமைப்பை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆபிரகாம் பண்டிதர். இவரை வந்து இசை தமிழர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா 1943 தமிழிசை மாநாட்டையும் நடத்தியிருந்தார். அடுத்தது இந்திய பெண்கள் சங்கம் 1917 ஆண்டில் அடையாறில் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் இவர்கள் அனைவரும். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்திய பெண்கள் சங்கத்தை 1917 தொடங்கினாங்க. யாரெல்லாம் அப்படின்னா அன்னி பெசன்ட், டோரத்தி ஜின ராஜதாசா, அப்புறம் மார்கரெட் கசின்ஸ். இவங்க 3 பேரும் சேர்ந்து தொடங்கினாங்க. அதே மாதிரி அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927 பூனாவில் நடைபெற்றது. அடுத்தது 1930 ஆண்டு சென்னை சட்டமேலவையில் தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க 1930 அறிமுகம் பண்ணாங்க. ஆனால் அது எப்போ வந்து சட்டமாக மாறிச்சு அப்படின்னா 1947 தான் சட்டமாக மாறிச்சு. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இது சட்டமாகவே மாறியிருக்கு. மதராஸ் அர்ப்பணிப்பை தடுத்தல் தேவதாசி சட்டம் அப்படிங்கிற பெயரில் 1947 இது வந்து சட்டமாக மாறிடுச்சு. அடுத்தது முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது? ஆன்சர் ஹண்டர் குழு 1882 பரிந்துரை பண்ணாங்க. பெண்களும் கல்வி கற்கணும் அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணாங்க. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான குழு 1964 கோத்தாரி கல்விக்குழு. இவங்க வந்து அனைத்து நிலையிலும் மகளிருக்கு கல்வி வேணும் அப்படிங்கிறத தெரிவித்திருந்தாங்க. அதாவது தொடக்க நிலை கல்வி, இடைநிலை கல்வி, அப்புறம் உயர்நிலை கல்வி, இந்த மாதிரி அனைத்து நிலையிலையும் பெண்களுக்கு கல்வி வேணும் அப்படிங்கிறத இவங்க வலியுறுத்தியிருந்தாங்க. அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டி முத்துசாமி. இவரை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய இந்திய நீதிபதியாக நியமனம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த நிறைய இதழ்களை அதை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்தியர்களுக்கு என்ன தெரியும், அவங்கள போய் நீதிபதியாக மாற்றுறதா, அவங்கள நீதிபதியாக நியமிக்கிறதா அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா இந்தியாவில் செயல்பட்டு இருக்கிற எல்லா பத்திரிகையும் இந்தியர்களுக்கே எதிராக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்தியர்களால் ஒரு பத்திரிகை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக 1878 தி ஹிந்து அப்படிங்கிற நாளிதழை தொடங்கியிருந்தாங்க. ஜி சுப்பிரமணியம் மற்றும் எம் வீர ராகவாச்சாரி இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை தொடங்கியிருந்தாங்க. அதே ஜி சுப்பிரமணியம் பார்த்திங்கன்னா 1891 சுதேசி மித்ரன் அப்படிங்கிற ஒரு பருவ இதழை தொடங்கினார். அப்புறம் அதே பருவ இதழை 1899 நாளிதழாக மாற்றிட்டார். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான 50 கேள்விகள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்லேயே நம்ம 50 கொஸ்டின்ஸை பார்த்துட்டோம். ஏற்கனவே நம்ம பாலிட்டி மற்றும் ஐஎன்எம்முக்கு வீடியோ போட்டிருந்தோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அதில் எல்லா வீடியோவுமே இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு அதுவெல்லாம் நம்ம நோட்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். நிறைய பாயிண்ட் வைஸ் நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணுமா, இல்லை இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரியே போடலாம். இனிமேல் நம்ம வந்து பார்ட் 2 பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்ட் 2 வீடியோ, இதே யூனிட் 8 பார்ட் 2 வீடியோ. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய விடுதலைக்காக தமிழ்நாட்டிலேருந்து போராடினவங்க யாரெல்லாம், பாரதியார், அப்புறம் உவேசா, நம்ம வந்து வஉசி, சுப்பிரமணிய சிவா, அதுக்கு அடுத்தது பாரதியார், இவங்களை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் இந்திய விடுதலைக்காக பெண்களுடைய பங்கு, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மேலே தெரியுதுல இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதில் தகவல்களை எல்லாம் பெற்றுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.